நீ செதறுமா புள்ள கொஞ்சம் கதறுமா புள்ள அட ஆச்சி எனக்கு தான் மூச்சு நிற்கும் தான். சரி, ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். தளபதி கச்சேரி கச்சேரி உங்கள் விஜய் என்ன ப்ரோ ஒரு மாதிரி குதூகலமாக இருக்குன்னா, தலைவன் டிவிகே அஃபிஷியல் பேஜில் ஒரு பதிலடி ஒன்று கொடுத்துருக்காப்புல. பதிலடிலாம் கிடையாதுங்க, நெத்தி அடி. டிவிகே கட்சி ஸ்டார்ட் பண்ணி ஆளுங்கட்சிக்கு டைரக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்விட்டரில் டிவிகே சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. நம்ம தளபதி விஜய் ஒரு பெரிய டெக்ஸ்ட்டுங்க. ஆக்சுவலாக அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நான் படிக்கிறத விட நீங்களே போய் படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். பயங்கரமாக பேசியிருக்காப்புல. என்ன சொல்கிறதுனா, நெத்தி அடின்றதை தாண்டி இது நெத்திக்கு மேலே நெத்தி அடி அப்படின்ற நம்ம வச்சுக்கலாம். சரி, ஓகே, ரைட்டு. நான் இப்போ ஏன் சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு ரீசன், இன்னும் கொஞ்ச நாளில் வில் பி கெட்டிங் டு நோ என்ன நடக்க போகுது எலெக்ஷன்ஸில், யார் ஆட்சிக்கு வர போகிறாங்க, யார் பேச்சு முச்சு வில்லா இருக்கும். அது இன்னொருத்தர் இருக்காருங்க, தமிழ் தமிழ் நியாயம் தர்மம் அப்படின்னு சடனாக கத்துவார் இல்லை, அந்த அண்ணன் கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். சீமான் அண்ணா டைரெக்டாகவே நான் சொல்லிக்கிறேன், ஏன் இப்படி எரிஞ்சு விடுறீங்க தளபதி தளபதி தளபதி. ஏதோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஜனநாயகன் பாலகிருஷ்ணா நடித்த ஒரு படத்தோட ரீமேக்கு தான் பெண்களின் ஒரு. ஏன் இப்படி எரிஞ்சு விழுறீங்க? உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, உங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குது இல்லை, நீங்கள் பேசுகிறதுல நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த மனுஷரும் சொல்கிறது நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. பிடிக்கலன்னா போயிடுங்க. ஏன் சரி ஓரளவுக்கு வன்மமாக பேசலாம், ஏன் இப்படி வயிறெறிஞ்சு சாவறீங்க? அதான் எனக்கு புரியல. சரி, ஓகேங்க, நம்ம இந்த டிவிகே பற்றிலாம் தனியாக ஒரு வீடியோவில் பேசிக்கலாம். ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் கேட்கும்போது தென் வந்து பாயுது காதினிலே அப்படி தானே இருக்குது. எனக்கு அதை விட சந்தோஷமாக இருக்குது. இதில் 2 விதமான குழப்பங்கள் இருக்குது. அது எனக்கு இன்னும் ப்ராப்பராக தெரியல. பட் நேற்றே நான் சொல்லி இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜனநாயகனுக்கு ஆடியோ லான்ச் இருக்கும். பட் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்குமா இல்லை வேறு கண்ட்ரியில் இருக்குமா? என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. எஸ், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுக்கான ஆடியோ லான்ச்ன்றது இருக்கும். பட் ஆனால் அது மலேசியாவில் நடத்த போகிறதா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். பட் ஏன் மலேசியாவில் நடத்த போகிறாங்கன்னு தெரியல. மலேசியாவில் இருக்கிற தமிழ் மக்கள் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கு ட்வீட்ஸ்லாம் நிறைய வந்திருந்தது. எனிவே, ஆடியோ லான்ச் இங்கே நடத்தினா அங்கே நடத்தினா நாங்களும் இங்கே பார்ப்போம்ல அப்படின்ற மாதிரி பேச்சு இருந்தது. பட் தளபதி அங்கே போய் கலந்து கொள்வாரா அந்த ஆடியோ லான்ச்சில்? அங்கே போய் ஸ்பீச் கொடுப்பாரா? இதுக்கு மேலே என்ன ஸ்பீச்? ஆடியோ லான்ச் ஸ்பீச்சு ரியலாக வந்து மனுஷன் பேசின்னு இருக்காப்புல. இதுக்கப்புறம் இதுக்கு ஆடியோ லான்ச் ஸ்பீச்? பட் ஆடியோ லான்ச் ஸ்பீச்சுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல. ஒரு சின்ன ஆஃப் டாபிக்கு, நீங்கள் ரியல் லைஃப்பில் சீட் கோடு போட்டிருக்கீங்களா? சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் ஆனால் நான் சொல்ல போகிறது நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா காசு நீங்கள் எடுக்கலாம். என்ன ஒரு விஷயம்னா, ஒரு குட்டியோண்டு வீடியோங்க, அது ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம சில ஸ்டெப்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த சீட் கோடு உண்மையாக ஒர்க் ஆகும். கொஞ்சோண்டு காசு நான் அதில் போட்டேன். அந்த வீடியோவை பார்த்து 3 மடங்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த காசு என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது மேபி ஒரு ஃபோனோ இல்லை வேறு ஏதோ ஒரு கேஜெட் வாங்க வேண்டியது தான். அந்த வீடியோக்கான அந்த ஸ்டெப்ஸ்க்கான அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணியிருக்கேன். மேபி இங்கே ரைட்லேயே லெஃப்ட்லேயே கார்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த வீடியோ இருக்கும். நான் பின்னாடி கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். யூ லவ் இட். இது ஒரு விளம்பரம். இதுக்கு மேலே டைரக்ட் அட்டாக் தான், இன்டைரக்ட் அட்டாக்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் ஜனநாயகனோட 2வது பாடல் கூடிய விரைவில் நமக்கு அப்டேட் வரப்போகுது. நேற்று கூட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இன்றைக்கி காலையில் மறுபடியும் நான் விசாரித்தேன். இனிமே தெரிக்க விடலாமா ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டிவிக்கு அப்டேட்ஸ் வரும், இன்னொரு பக்கம் ஜனநாயகன் அப்டேட்ஸ் வரும். ஆடினே இருப்பேன், யாரும் நிறுத்த முடியாது, ஆடினே இருப்பேன். அந்த மாதிரி தான் இப்போ தளபதி ஃபேன்ஸ்லாம் அந்த மோடுக்கு போயிடணும். அனில் மோடுன்னு சொல்கிறாங்கல்ல, அனில் ப்ரோ மேக்ஸ் மோடாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் போயிடணும். என்னங்க இன்னும் ஒரு 2 மாதம் கூட இல்லைங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. சார் படம் விடுங்க, அது என்னது, அது என்ன சொல்கிறதுனா ரியல் கிடையாது. ஒரு ஷூட்லாம் பண்ணி எடுத்தது 2026 ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இயர் இன் இந்தியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முக்கியமாக தமிழ்நாட்டில் எல்லா வருஷத்துக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணுறது தான். பட் இந்த 2026 அப்படின்றது ஒரு ட்ரேட்மார்க்கே பார்த்திங்கன்னா அதுக்கு இருக்குது. முக்கியமாக இந்த எலெக்ஷன்ஸு, தளபதி விஜய், டிவிகே, இன்னொரு பக்கம் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, என்ன நடக்க போகுதுன்னே தெரில. ஆனால் 2026 இந்த சில விஷயங்கள் மட்டும் கண்டிப்பாக நடக்கும். ஏஐ மூலியமாக வீடியோ ஜென்ரேட்ஸ் பண்ணி அது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஃபேக்கான அலிகேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. பர்சனல் அட்டாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. 2026 இன்னும் அதிகமாக இருக்கும். அண்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசியிருக்காரு ஸ்டேஜில், எந்த விதமான அஸ்திவாரம் இல்லாமல் டக்குன்னு அரசியலுக்குள்ளே வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு. அது பேசுகிறவருக்கே எந்த அஸ்திவாரம் கிடையாது. அவர் ஒன்றும் அரசியல்லாம் கரைச்சி ஒன்றும் குடிக்கலை.
இது ஆக்சுவலாக நேற்றே இந்த வீடியோவில் நான் பேசலான்னு இருந்தேன். ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுறதுல தவறே கிடையாது. பட் ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது யார் அரசியலுக்கு வந்தால் என்னங்க, யார் வேணால் வரலாம். இங்கே மக்களுக்கு நல்லது யார் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், மக்களுக்கு யாருக்கு நல்லது பண்ணுறாங்களோ, மக்களுக்கு யார் நல்லது பண்ண போகிறாங்களோ, ஒரு மாற்றத்துக்காக உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளோதான். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த எஸ்ஐஇயா எஸ்ஐபியா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் தான் மறுபடியும் இந்த ஓட்டு இதுவே பண்ண முடியுமா. ஸோ தயவு செஞ்சு உங்கள் லோக்கலில் எங்கேயாவது நெட் சென்டர் இருக்குன்னா போய்ட்டு அதை ஃபில் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஓட்டுக்கான லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மறுபரிசீலனை பண்ண போகிறாங்களாம். இது எஸ்ஐஏ, ஆமாம் எஸ்ஐஏ தமிழ்நாட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. அண்டு அதுக்கான ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க. அது December 4 அதை நீங்கள் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள். டிவிக்கோட ஆடியோ லான்ச்சு எந்த விதமான அப்டேட் வந்தாலும் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். பாடினே இருப்பேன், அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். தீம் மியூசிக்கு அடுத்த ஒரு பாடல். இந்த ஆடியோ லான்ச்ன்றது தமிழ்நாட்டில் விற்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். மலேசியாவில் இல்லை வேறு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. மலேசியானா க்ளோஸ் டு தமிழ் பீப்புள், அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் தளபதி உள்ள கலந்துப்பாரா அப்படின்றது தெரியல. ஸோ ஜனநாயகன் என்னதான் ரீமேக்காக இருந்தாலும் பாலகிருஷ்ணாவோ எந்த கிருஷ்ணாவோ கேசரியோ அல்வாவோ படம் வரட்டும். படத்தில் பேசப்படுற விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்குறாங்கன்னா அது இருக்கிறது அப்படியே எடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. டைரக்டருக்கு அங்கே ஃப்ரீடம் இருக்குது, அவங்க ஸ்கிரிப்டை மாற்றிக்கலாம். அதனால தான் நான் சொன்னேன், தளபதி கச்சேரியில் கூட ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை H. வினோதன் போடல, டைரக்டட் பை H. வினோத் தான் போட்டிருக்காங்க. என்ன குக் பண்ணுறாங்கன்னு தெரில. என்ன குக் பண்ணாலும் சாப்பிட்றதுக்கு தளபதி ஃபேன்ஸ் ரெடியாக இருக்காங்க. திஸ் இஸ் இஸ் லாஸ்ட் மூவி, ஒன் லாஸ்ட் டைம். அந்த சாங்லேயே வரும், அண்ணா ஒன் லாஸ்ட் டைம்னா அப்படின்னு அனிருத்து கேட்பா போல் டான்ஸ் ஆடுறது. ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்ட்டாக இருக்க போதுங்க. ஒரு பக்கம் அவரோட அந்த சினிமா அப்படின்ற விஷயத்தை தாண்டி வரப்போகிறாரு, அதை ஸ்டாப் ஆக போகுது. அதுக்கப்புறம் இந்த அரசியலில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது மிகப்பெரிய கிளைமேக்ஸாக இருக்க போகுது. வாட் எவர் இட் இஸ், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். யாராருக்கோ அதுக்கோ நம்ம ப்ரே பண்ணுறோம். ஒரே ஒரு விஷயந்தான், தூங்கும்போது அட்லீஸ்ட் இனிமையாவது தமிழ்நாட்டில் மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள், நடக்க வேண்டிய விஷயங்கள் நல்லது நடக்கணும். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாமல் சுற்றுறது, வீடுங்க இல்லாமல் கஷ்டப்படுறது, சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கிறது, இந்த ஒரு தலையெழுத்து மாறணும் அப்படின்ற சொல்லும் நம்ம வேண்டிக்கலாம். இது நான் என்ன சொல்கிறேன்னா, செல்ஃபிஷாக சொல்லலை, எல்லாருக்காகவும் சேர்ந்து தான் வேண்டிக்கலாம்னு நான் சொல்கிறேன். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அந்த ஆடியோ லான்ச் தமிழ்நாட்டில் வச்சா நல்லா இருக்குமா, மலேசியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆடினே இருப்பேன். அண்ட் அடுத்த வாரம் நம்மளோட அடுத்த சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது, லூசு ஃப்ளவர். மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரத்துலேருந்து எல்லா வீடியோஸில் ப்ரோமோ வந்துடும். வேறு மாதிரியான ஒரு சாங் இனிமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நம்ம தான், அவ்வளோதான். ஆடினே இருப்பேன். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.